ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 மிக முக்கியமான கிரக பயிற்சியானது நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சி நடக்கிறது எப்போது, அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2025 நிறைய கிரக பயிற்சி நடக்கும். அதில் ஒரு முக்கியமான கிரக பயிற்சினா சனி பயிற்சி என்று சொல்லலாம். ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வருவதற்கு காரணமே இது போல் சனி பயிற்சி தான். சனி பயிற்சியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இருக்காது. ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி எடுக்கக்கூடிய சக்தி சனிக்கு இருக்குது. அதனால தான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக சனி பயிற்சியானது குறிப்பிடப்படுது. ஸோ சனி பயிற்சி இப்போ நடக்க போகுது. அது என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். திருக்கணிதப்படி 2025 மார்ச் 29 அன்னைக்கு சனி பயிற்சி நிகழ இருக்குது. சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையில் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் இரவு 11:01 சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு மாறுறாரு. மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து 2.5 வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து எல்லா ராசிக்கும் அருளாசியை வழங்குவார். அதில் சிம்மத்துக்கு என்ன வழங்குவாருங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6 சனி பயிற்சி நடக்கும். அப்போ சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆவார். ஆக்சுவலி நம்மளுடைய இதில் திருக்கணிதம் வாக்கியம் 2 ஃபாலோ பண்ணப்படும். மேக்சிமம் திருக்கணிதம் பண்ணப்படும், ஒரு சில இடத்துல வாக்கியம் பண்ணப்படும். ஸோ வாக்கியப்படி இந்த நாளில் சனி பயிற்சி, திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் 29 அன்னைக்கு சனி பயிற்சி. ஸோ இப்போ சனி பயிற்சி நடக்கிறதுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சனி பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சியில் பலன்கள் முழுமையாக இதுதான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 29/3/2025 அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறுறாரு. மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரைக்கும் 2.5 காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்க போகிறாரு. ஆக்சுவலி மீன ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியும், 7ஆம் பார்வையால் கன்னி ராசியும், 10ஆம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்க போகிறாரு. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் முன்வைத்த கால பின் வைக்காமல் வெற்றி நடை போடக்கூடியவர்களாக திகழ்வீங்க. நீங்கள் யாரையாவது நம்பிவிட்டால் வாரி வழங்கி விடுவீங்க. எடுத்த முடிவில் இருந்து சிறிது இறங்கி வர மாட்டீங்க. எந்தவித சிரமங்களையும் சமாளித்து வாழ்வில் வெற்றி கனியை பறிப்பீங்க. கொஞ்சம் கர்வம் உடையவர்கள் நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். கிரகநிலை இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவரை உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்துக்கு செல்றாரு. 3ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இப்படி பார்க்குறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத பார்க்கலாம். இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீங்க. குடும்பத்தில் உற்சாக கரைப்பொருளோ, புத்திரர்களால் பேரப்பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும். சமுதாயத்தில் உயர்ந்தோருடைய நட்பு ஆதரவு கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீங்க. அதே நேரம் அனைத்து விவகாரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகு ஆவணங்களில் கையொப்பம் விட்டிங்கன்னா வெற்றியாகும். மன அழுத்தலாக குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். இது உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளை இட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். அதே போல் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட்டு புதிய மனிதனாக ஆவீங்க. ஆன்மீகத்தில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. பொருளாதார வளம் சலசலப்பாக இருந்தாலும்
புதிய வீடு, வாகன, ஆடை, ஆபரணங்கள் வாங்குவீங்க. சில நாட்களாக இழுபறியாக இருந்த உங்கள் சகோதர வழியில் சில அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்களிடம் மன உறுதியோடு தெளிவாக பேச வேண்டும். உங்களை பற்றி புறம் பேசக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நாசுக்காக விலகுவதே இந்த டைம் நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. கையிருப்பு பொருட்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளும். மேலும் குறுக்கு வழியில் எந்த செயலையும் செய்ய நினைக்க வேண்டாம். எந்த வேலையை எடுத்தாலும் உறுதியான எண்ணத்தோடு பணியாற்ற வேண்டும். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் நன்றாகவே முன்னேறுவீங்க. சிலருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய சூழ்ச்சிகளில் சிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. அரசாங்க வாயிலாக சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் மறைந்துவிடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல தாள்கள் வந்து சேரும். புதிய அனுபவங்கள் பெறுவீங்க. உங்கள் மன வலிமை அதிகரிக்கும். உங்கள் செயல்களில் சுறுசுறுப்பு கூடும். உங்களை நீங்களே அறிந்து கொண்டு சமுதாயத்திற்கு பயன்படுற மாதிரி சூழ்நிலை அமையும். தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் கிடைக்கும். உங்களுடைய காரியங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் செய்தீங்கன்னா முடிப்பது சிறந்ததாக அமையும். உத்தியோகத்தில் கூட வேலை பளு அதிகரிக்க தொடங்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது. ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம். எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படும். உடலில் சோர்வும் மனதில் தெளிவுமின்மையும் கூட உண்டாகலாம். ஆனால் இவற்றை மீறி சனி கௌரவமான பதவிகளை வழங்குவார். இதனால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்த மேலதிகாரிகளுடைய ஆதரவு சற்று குறையக்கூடும். உங்களுடைய கடமைகளை பதற்றப்படாமலும் நிதானத்தோடு இந்த சனிப்பயிற்சியில் செய்தால் எந்த சரிவுக்கு ஆளாகாமல் தப்பிக்கலாம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு நல்ல பொருளாதார வளத்தை காண்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையும். கூட்டாளிகளோடு ஒற்றுமை உண்டாகும். வங்கி கடன்கள் சிக்கலின்றி கிடைக்கும். உங்கள் முயற்சிகளில் சுறுசுறுப்பு உண்டாகும். வணிப வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். புதிய முதலீடுகளில் ஈடுபட்டிங்கன்னா லாபத்தை காண்பீங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு லாபத்தை பெற்றுக்குங்க. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் எவரிடமும் இந்த சனிப்பயிற்சியில் மனம் திறந்து பேச வேண்டாம். மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. இது உற்சாகத்தை கொடுக்கும். உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்யணும். பணவரவு அப்போ தான் நன்றாக இருக்கும். கலைத்துறையில் சுமாரான வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. ரசிகர்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. புகழை தக்க வைத்துக்கொள்ள சிறிய முயற்சிகள் மேற்கொள்ளணும். உழைப்பை அதிகப்படுத்தி கொண்டு கர்வத்தை விட்டொழித்து திறந்த மனதோடு இறங்கினால் புகழ் பெறலாம். மற்றபடி சக கலைஞர்களோடு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் சிலது முடிவுக்கு வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சியில் இப்படி நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்மணிகள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீங்க. கணவரோடு ஒற்றுமை நன்றாக இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் புகழ்வாங்க. புத்தாடை அடைகலன்களை வாங்கி மகிழ்வீங்க. விருந்து மற்றும் விழாக்களில் கலந்து கொண்டு உற்சாகம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்தணும். இது பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவிகள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டணும். பெற்றோருடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமாக இருக்கும். இதனால் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி அடையலாம். இந்த சனிப்பயிற்சியில் வெளி விளையாட்டில் ஈடுபடணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் மகமில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் உத்தியோகத்தில் நிதானம் தேவை. சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகினீங்கன்னா காரிய அனுகூலம் அடைய முடியும். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்கணும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். மகமில் பிறந்தவங்க இந்த சனிப்பயிற்சியில் இப்படி செயல்படுங்க. அப்புறம் பூரமில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும். நீண்ட தூர தாள்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானமானது தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு பணவரவு இந்த சனிப்பயிற்சியில் தடைப்படும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கவனமாக இருக்கணும். அப்புறம் கெட்ட கனவுகள் வரும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் சனிப்பயிற்சியில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சனிப்பயிற்சியில் பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க தினமும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வரணும். அப்புறம் திரியம்பாகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய மிருதுயஞ்சய மந்திரத்தை பாராயணம் செய்யணும், இல்லைனா கேட்க செய்யணும்.
அப்படி இல்லைனா வில்வ இலைகளில் சிவனுக்கு சக்தி வர தீமைகள் அகலும். அதாவது வில்வ இலைகளை சிவனுக்கு சாக்தி நாம் நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோடு வேண்டிக் கொள்ளும் போது தீமைகள் நமக்கு அகலும். ஸோ இந்த மாதிரி சில சனி பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது சனினால் ஏற்படக்கூடிய கஷ்ட காலங்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆக மொத்தம் சனிப்பயிற்சி பலன்கள் முழுமையாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த சனிப்பயிற்சி பலனை தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சனிப்பயிற்சி பலனை நீங்கள் ஷேர் பண்ணதன் மூலிமா பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.